சீரானந்திருக்கும் தெய்வீக சபை இன்னும் மானா பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மாதர்களும் நான் தெருக்குத்தை கண்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து கலை ரசிகர்களும் இப்பேற்பட்ட ராஜசபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா, ஏன் என்ன காரணம் தெரியவில்லை. ஐயா பாரு அப்படியே திருப்பதியில பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்கிறார். இடுப்பளிக்குதா மாசமா இருப்பாரு நினைக்கிறேன். அந்த இடுப்பளிக்குது. இப்பேற்பட்ட ராஜ்யசபையிலே அனைவருமே அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, நமது கலைமகள் நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அனைவருமே இப்பேற்பட்ட ராஜ்யசபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, இப்பேற்பட்ட ராஜ்யசபையிலே இன்னும் வந்தவர்களே வராதவர்களே வந்த உடனே யாரு வந்தாங்க யாரு வரல எதுக்கு வந்தாங்க தெளிவா சொன்னாதானே தெரியும். அப்படி கேட்டுதான் நீங்க அடிக்கணும். நீ சொல்லிட்டு தானே பேசணும். இல்ல மண்டை உடைக்கணும்னு பார்த்தா உங்க தானே, அதனால தப்பிச்சுக்கிட்டான். அண்ணா யாருக்கு அண்ணா? நான் உனக்கு அண்ணாவா? தம்பி யாருக்கு ஆறா தம்பி? மச்சான் யாரு மச்சான்? உனக்கு நானு சகல யாருக்கு ஆறா சகல? மரியாதையை கூப்பிடு, மரியாதையை கூப்பிடு. ஐயா வணக்கம். ஐயா புடுங்குற ஐயா, நல்ல மரியாதையை கூப்பிடுறான். சொன்னா முன்னே நான் வந்துருப்பேன். கூத்து பார்க்க வந்தவர்களே, கூத்து பார்க்க வந்தவங்களே, இன்னும் கூத்து பார்க்க வராதவர்களே. சரிங்க, அப்படி சொன்னா அப்படிங்களா? கூத்து பார்க்க வந்தவர்களே, இன்னும் கூத்து பார்க்க வராத நல்ல உள்ளங்களே. கூத்து பார்க்க வராதீங்க நல்ல உள்ளம்னா கூத்து பார்க்க வந்து கெட்டவங்களா? இல்ல இல்ல இல்ல, இவங்க இவங்க என்னடா போக மாட்டாங்க. இல்ல இவங்க நல்ல மனசுக்காரங்க. என்னடா பண்ணாங்க? இவங்க சொல்ல உட்கார்ந்து இருக்காங்க. 6-10 பிள்ளையோ உட்கார்ந்து நல்லா நல்லா நல்லா. சரிங்க, அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டும் இல்லை, இப்பேற்பட்ட ராஜ்யசபையில் இன்னும் போட்டவர்களே போடாதவர்களே. யாரு போட்டா யாரு போடல, எங்கடா போட்டா எங்கடா போடுறது கூட நீ? ஓ அப்பா கடவுளே, ஏண்டா யாருங்க போட்டாங்க யாருங்க போடல? வெத்தலை பாக்கு போட்டவர்களே, வெத்தலை பாக்கு போட்டவங்களே, இன்னும் வெத்தலை பாக்கு போடாதவர்களே. ஓ வெத்தலை பாக்கு, நாய வெத்தலை பாக்கு போட்டுருக்கா? போட்டுருக்குது. பக்கத்துல இருக்க நாய வெத்தலை பாக்கு போட்டுருக்கியா? வெத்தலை பாக்கு இல்ல, பக்கத்துல ஓஸ் வாங்கி போட்டுக்கும். சரி ரைட், போடக்கூடாது. அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, இப்பேற்பட்ட ராஜ்யசபையிலே சபையிலே இன்னும் கழுவுனவர்களே கழுவாதவர்களே.
தப்பா நினைச்சுக்காதனா 10 மணிக்கு நம்ம ஊர்ல கூத்தாடுறான்னு தெரியும். 10 மணிக்கா? ஆமா, கூத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அவங்களுக்கு. தெரியும். அதனால வரும்போது எந்திரிச்சு வரும்போது ஒரு சாக்கு பை எடுத்துக்கிட்டு சாக்கு பைய கையில் எடுத்துக்கிட்டு ஐயோ கோமாளி வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவுனவர்களே, மூஞ்சி கழுவுனவங்களே, இன்னும் மூஞ்சை கழுவாதவர்களே, யாரு கழுவுனாங்க யாரு கழுவுல சட்டம் கண்டுபிடிப்பாங்க. கரெக்டா சொல்லுவோம் பாருங்க. ஈ மந்திரகாளி அங்க ஒரு அம்மா வந்து பாத்தியா, அந்த அம்மா மூஞ்சி கழுவுல. இந்த அக்காக்கு பார்த்தாலும் ஒரு அம்மாவுக்கு வந்து பாரு. ஆமா, இந்த அம்மா மூஞ்சி கழுவி இருக்குது. தப்பு தப்பு கண்டுபிடிச்சு. சரி சரிங்க. இது கல்யாணம் ஆனவர்களே, கல்யாணம் ஆகாதவர்களே அது கண்டுபிடிக்க முடியாது. அது சொன்னோம்னா கல் எடுத்து மண்டையோட சொல்லுவாங்க. சரி சரி. வயிற்றுக்கு வந்தவர்களே, வயிற்றுக்கு வராதவர்களே, எப்பதான் வயிற்றுக்கு வருன்னு நினைச்சுக்கிட்டு அப்பப்ப தொட்டு பார்த்து கொண்டு இருப்பவர்களே. எதனா சொல்றாங்க? எதனா சொல்றாங்க? மனசு எங்க இருக்குது? மனசு அங்க இருக்கு. கீழே கை வைக்கிற தம்பி ஒரே தேத்துன்னு வச்சுக்க, கட்ட பறக்கும் கொட்டை தெரிக்கும் தெரியுமா? அனைவருமே இப்பேற்பட்ட ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. உண்மையா பாருங்க. அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். என்ன பண்ண? போட சொன்னாங்க. ஆறு சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்ன? சாட்டி எடுத்து போடுறாங்க. சாட்டி எடுத்து போடுறோம், சாட்டி எடுத்து கீழே போட்டுறணும். முன்னாடி வச்சுட்டு போயிட்டான். சரிண்ணா, என் ஊருக்கு நீங்க முத்துமுசா இருக்கிறீங்க. நம்ம செட்டில் இருக்கிறாங்க. நீங்க யாரு? உங்க ஊரு பேரு, உங்க அட்ரஸ், நீங்க எதுக்கு வந்தீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க பாக்கலாம். என் பேர் நீ படிச்சவரா குடிச்சவரா? ஊரு பாத்ரூம் சவுரு. அது போன வாரம் மலையில இடிச்சு யோ, நானும் கூடி மட்டும் படிச்சிருக்கிறேன். ஓ, கூதி மட்டும் படிச்சிருக்கிறேன். படிச்சிருந்தாங்கல்ல? ஓ, படிச்சிருக்கிறேன். அண்ணா நான் 10th. நீயா? ஆமா, அரசு மேல்நிலை பள்ளி 10th. நீயா? ஆமா, நானு தங்கிட்டு. ஐயோ அம்மா, தங்கிட்டு நானு தங்கிட்டுனா பத்தாவது. இங்கிலீஷ் சொல்லணும்னா 10th, தமிழ்ல சொல்லணும்னா 9வது. என்னடா நான் படிச்ச படிப்பு இங்கிலீஷ்ல சொன்னா 10th, தமிழ்ல சொன்னா 9வது. எங்க அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க. என்ன படிக்கோடா? அரசு மேல்நிலை பள்ளி. என்னமோ படிச்சிருக்கேன். ஆமா, படிச்சிருக்கேன். என் பேர் நான் தலைகளா போடுவேன். சரிங்க, நீ நேரா போட்டு சொல்லணும். கண்டார் உழுதுன. கண்டார் உழுதுல. அதெல்லாம் தப்பு. என் பேருக்கு முதல்ல எழுத்து அலி. இது அலி. அலி. ஏன் அப்படி பாக்குறீங்க? இங்க இன்னொரு சொல்லு. லீ. பல்லு தெரியாம சொல்லு. பல்லு தெரியாம அப்படியே சொல்லுவேன். பல்லு தெரியாம சொல்றான். உன் பல்லு தெரியுது. இது என் பேரு. என் பேர் சொல்லும்போது பல்லு தெரியும். சரி, என் பேர் அடுத்து சொல்லும்போது பல்லு தெரிய கூடாது. என்ன பல்லு தெரிய கூடாது? பல்லு தெரிய கூடாது. அலி. நடிகர் நடிச்சிருக்கோம். சுவாமி கோமன் அடிக்கிறான். அங்க அது நெடில் எழுத்து. நான் மனசுல வச்சுக்கிறேன். மனசுல வச்சுக்கிறியா? ஆமாங்க. அக்கால வச்சுக்கோ. அக்கால வச்சு நீ தங்கச்சி வச்சுக்கோ. சரி, ரைட், ஓகே. என் பேருக்கு 2வது எழுத்து மா. மா. முண்டத்தமா. அம்மா. முண்டத்தமா. மா. ஏ முக்குரா முண்டையா. என்னடா முக்குரான்னு இருக்கற? ஏண்டா பிச்சி எடுத்துடா போறேன். நீதான் மாமா. எழுத்துல மா போடுறா. எழுத்துல மா. 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 அம்மா. அம்மா அம்மரேதுடா. அம்மரேது. மா. மா. எருமாடு சென்னைக்கு போற மாதிரி. இப்படி சரி, அது மனசுல வச்சுக்கிறேன். அது மனசுல வச்சுக்கோ. என் பேருக்கு கடைசி எழுத்து கோ. கோ. 3 எழுத்து போட சொல்ல. 3 எழுத்து சொல்லுமா? இது தூக்கி இப்படி போட்டு, இது தூக்கி இப்படி போட்டு, இது தூக்கி இப்படி போட்டு, அவங்க தூக்கி முன்னாடி போட்டு, இவங்க தூக்கி பின்னாடி போட்டு. எழுத்து போட்டுக்கறியா? போடு. லீ மா கோ. மா கோலி. ஆதிர்து மா கோலி மதி கண்டு. அட கோமாளி.
ஏங்க உங்க பேர் என்ன? கோமாளி. மை நேம் இஸ் கோமாளி. சரி சரிங்க. நான் கோமாளியா இருந்தாலும் என் ஊர் என்ன தெரியுமா? உங்க ஊர் என்ன ஊரு? முதல் எழுத்து கடைசி எழுத்துன்னு சொல்லுவேன். சரி சொல்லுங்க. எப்படி? முதல் எழுத்தும் அதுவே அப்படிதானா? அப்படிதான். சரி சரிங்க. படிச்சாலும் நான் செக் பண்ணி ஆகணும்ல. சரி பண்ணுங்க. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்லுவேன். நீ நடுவுல போடணும். ஐயோ போடுறதே மண்ணாதி மண்ண. நீயா? கொட்டை எடுத்துக்கிறேன். என்ன கொட்டை? புளிய கொட்டையா? ஏதோ ஒரு கொட்டை. சரி தங்கவால கொட்டையை போடு. சரி போடு. அண்ணா என் ஊருக்கு முதல் எழுத்து பூ. என் ஊருக்கு முதல் எழுத்து பூ. பூ. கடைசி எழுத்து டை. ஏய் தப்பு வருது. தப்பா வராதடா. இதேமோ எனக்கு ராங்கா இருக்குது. ராங்கா இல்லடா. சரி என் தம்பி ஒருத்தர் இருக்கான். என் ஊருக்கு முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. அவ்வளவுதானே? ஏய் தம்பி. டேய் குண்டு புண்டை. அழகேசா வெயிலங்கா. பிச்சு போச்சு. வெயிலங்கா. பாப்பாங்க. எங்க தம்பி இருக்காரு பாருங்க. அவர் நான் +2ங்க. அவர் BSc B.Ed. ஏடா ஏனா சாக்கேல கொண்டு வந்திருக்கற. இல்லனா வேல்ரி. தம்பி அதாவது அவர் ஊர் பேர் சொல்றாராமா. முதல்ல எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. நடுவுல எழுத்து போட்டு சொல்ல. புளியாங்கொட்டை. 6 ஊர்ரா புளியாங்கொட்டை. அடியில என்ன இருக்கு? அண்ணா ஓய் பூ. டை. அண்ணா புண்டை. அவ அடி அங்க படகோடுன்னு சாக்கேல சொல்லிருக்கானா. என்னது? முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை கோமாளி நான் தான். அண்ணா புதுக்கோட்டையில வந்திருக்கிற கோமாளி நானு. ஓ நீங்க தான் புதுக்கோட்டை கோமாளி. கோமாளி. சரி சரி. அப்படி கோமாளியா நான் இருந்தாலும் நீங்களாம் யாரு? யாரா? ஓய் ஏங்கண்ணா. நீங்களாம் யாரு? எதுக்காக வந்தீங்க? ஏங்க யாரும் தெரியாதா? தெரியலண்ணா. ஏங்க பார்த்தாலே தெரியுமே. எப்படிங்கண்ணா? எங்க மூஞ்சி பார்த்துட்டாலே தெரியுமே. நசமாலும் எங்க பார்த்தாலே தெரியுங்க. உங்க மூஞ்சி எங்க முக பாவனைகள் எல்லாம் நாங்க வரும்போது பார்த்துட்டாலே நாங்க வரும்போது பார்த்துட்டாலே அது நல்லாவே தெரியுமே. எல்லாரையும் மூஞ்சி பாருங்க. அப்படியா? நம்ம தம்பி மத்தலகார மூஞ்சி பாருங்க. எங்க மூஞ்ச காட்டு. ஐயோ மத்த ஏன்ட்டு கிறுக்குறறான். அவர் அப்படிதாங்க. ஏய் தம்பி கம்பி எங்க மூஞ்ச காட்டு. வா இந்துச்சு மூஞ்ச காட்டு. அட குண்டே. ஏய் வடப்பா. எப்படி அருமையான பையன். ரேஷன் கடையில அரிசி வாங்கி போடுறான். ஏய் எங்கடா நீ வர? இல்ல எங்க பையன் நான் தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்க்க கூடாது. காலேஜ் யூனிஃபார்மா? எங்க உன் மூஞ்ச காட்டு. மூஞ்ச காட்டு. அப்படி இல்ல. டேய் யாரவன்? டேய் என்னடா பண்றவன்? டேய் யாரவன்? தம்பி எதுக்குடா வந்திருக்கான்? கூத்தாட வந்துக்குறோம். யாருக்குனா? ஆமா. என்ன வேஷம்? பொண்ணு வேஷம். பொண்ணு வேஷம். ஊர்வசி நடின மாதங்கள் ஊர்வசி. நீயா? நடின மாடுனா அப்ப இருக்கும். பொண்ணு வேஷம் போடுவியா? ஆமா. பொண்ணு வேஷம் போடுறேன்னு சொல்றது சரி. உனக்கு எந்த டைலர் ஜாக்கெட் தைச்சு தராரு? அதெல்லாம் நாங்க லாரி டீப்ல தைச்சிப்போம். அது ஏன்டா லாரி டீப்ல தைக்கற? அப்பதான் எலாஸ்டிக் மாதிரி இழுத்து ஜவ்வா வரும். ஜவ்வாடு இழுத்து போட முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லடா. ஏங்க இவன் பொண்ணு வேஷம் போட நம்புவியா? இப்போ என்ன சொன்ன நீ நம்புவ? இவன் பாட்டு பாடி ஆடி காட்ட சொல்லு. அப்படியா? ஆமா. தம்பி ஆடுறா. பாட்டு பாடி இந்த பொண்ணு வாசக்காரங்க எப்படி ஆடுவோம் அது மாதிரி பாட்டு பாடி ஆடி காட்டு. பாடுற மாதிரி. அட மல்லி பூ வச்சி மாடுதே. அட வெள்ளி நிலா வந்து தேடுதே. பொண்ணு வேஷமாடா. போற மத்த எப்போ வர போற. எப்பத்தி தல பாம்பா வந்து குட்டாவிட போற. நவத்தையிலே நிக்கையிலே. ஏண்டா இது பொண்ணு வேஷம் பாட்டா? ஆமா. அட சண்டால பாவி. ஏய் இந்த பாட்டுல வேண்டாம். இந்த பொண்ணு வேஷம் பாடிட்டு சுத்தி சுத்தி ஆடுவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி பாட்டு இருந்தாடு. இப்ப பாடுற மாதிரி. அட மல்லி பூ வச்சி மாடுதே. அட வெள்ளி நிலா வந்து தேடுதே. மத்த எப்போ வர போற. மத்த எப்போ தாயோலிவே. ஐயோ ஏண்டா நீ இருக்குது 150 கிலோ சிப்பரிசி ஆட்டம். நீ போய் கிருகிரு சுத்திட்டு போய் பிள்ளைங்க மேல உளுந்தினா தக்காளி மாதிரி நஞ்சு போயிட மாட்டாங்க. இது
இதெல்லாம் பழைய பாட்டு. இதுல லேட்டஸ்ட் சாங் ஒன்று வச்சிருக்கேன். லேட்டஸ்ட் போட்டா ஆமா. என்ன பண்றது காலி லேட்டஸ்ட் போட்டா. ஆமா. இங்க பாடு பாட்டா. நான் பூ எடுத்து வச்சு விடவா பின்னாலே. நீ தானே பொண்ணு பேசுக்காரண்ணா. பையன் திட்டு அப்படி ஆயிரும். சரி சரி சரிண்ணா. அண்ணா நீங்களா கிராமிய கலை தெரி கூட்டாதீங்க. எப்படிரா மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? பையனுக்கு பொண்ணு பேசம் தரும்போது நான் கண்டுபிடிச்சேன். நீங்க கிராமிய கலை தெரி கூட்டாதீங்க. எப்படி தெரியுதா? இதான் நாட்டுக்கு நாடு மகாநாடு. வேறு மூலம் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் என்ன? என்ன? இன்னும் கூத்துமலை வென்றாலே நம்மளை போன நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு தாய்நாடு வச்சும நகரம். இப்படிப்பட்ட நாட்டிலே ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த நமதுரிமை தாய்மார்கள், சிறியோர் பெரியோர் அனைவற்று பேருமே கடலை போல் சூழ்ந்திருக்கிறார்கள். அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்றைக்கு எதற்காக கூத்து? என்ன கூத்து? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவதரித்த காளியம்மனுடைய திருவிழாவினை பெருவிழாவாக கொண்டாடி எப்படி காளியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இந்த ராஜதிரு சபையில தெய்வீக சபை தீப ஒளி அனைத்தையும் ஏற்றி எப்படிப்பட்ட காளியம்மனுடைய திருவிழா முன்னிட்டு இன்னைக்கு என்ன கூத்து? என்ன கூத்து? ஆனா இந்த இடத்துல இந்த கோவிலை எழுப்பி திருவிழாவை ஆரம்பிச்சு இப்பதான் முதல் முறையா தெருக்கூத்து. இங்கதான் பஸ் டைம் ஆடுறோம். முதல் தெருக்கூத்து இந்த ஆலயத்துக்கு. ஆனா ஒருத்தர் சொன்னாருங்க, கொள்ளக்காரங்க ஒருத்தர் சொன்னாரு, நம்மள 8 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு வெம்புளுத்து வீராசாமி ஸ்கூட்டில் வந்தாரு. வந்த உடனே வண்டி இப்படி நிறுத்தினாரு இதே இடத்துல. நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஞாபகம் இருக்குதப்பா இந்த இடம் சுமாரா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆட்டினேன். ஞாபகம் இருக்குது அப்படின்னாரு. அப்படி ஒண்ணு சொல்லுவேன். நீ தாண்டா பைத்தியக்கார புண்டா. நான் சொல்றேன் அப்பயுமே இதாண்ட மொத கூத்து இல்ல. நான் ஆடினேன். நான் தான் சூரதாசம் போட்ட புலத்துல கனவுல ஆடுவேன் நீங்க ஒட்டிக்கிட்டு. ஆனா இப்படி முதல் முறையாக தெய்வத்திற்கு தெருக்கூத்து சரியா? இப்படிப்பட்ட நாட்டிலே இன்றைக்கு வைத்திருக்கூடிய நாடகத்தில் பெயர் என்ன? என்ன? ஆனா சிவபுராணத்துல பாவலக கூடிய காளி பிறப்பு. இந்த நாடகத்துல தான் முதலாக காளியம்மன் பிறக்கிறாங்க. காளியம்மன் முதலாக நம்ம ஊர்ல பிறக்கிறாங்க. ஆமா. உலகத்துல அடிகளுக்கும் கடவுள் சிவனுக்கு 2 மனைவிமார்கள். சரி, கங்கை பார்வதி. இந்த உலகத்துல சக்தி பெரிதா கங்கை பெரிதா? பண்டகாசூரன் வதை. இந்த நாடகத்துக்கு 3 தலைப்பு. எப்படி? காளி பிறப்பு, கங்கை பெரிதா, சக்தி பெரிதா, பண்டகாசுரன் வதை. இந்த நாடகத்துல 3 தலைப்பு. இந்த நாடகத்தில் முதல் யார் வருகிறார்? சத்தியலோகத்தில் ஆண்டவர் கொடுங்க சாதன முகம் படைத்த பிரம்மன்.